ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான இகாமா புதுப்பிப்பு முறைகள் இப்போ வந்து எளிமையாக்கப்பட்டுள்ளன. அதாவது உங்களுடைய இகாமா வந்து சரியான முறையில்னா ரெனியூவல் வந்து செய்யப்பட்டிருக்கா, உங்களுடைய இகாமா வந்து வேலிடிட்டி வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அதாவது சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்லேயே வந்து உங்களுடைய இகாமாவுடைய அதாவது வேலிடிட்டி டேட்டு அப்சர் மூலமாக கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலிடிட்டியில் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வேலை செய்வாங்க. அதாவது இகாமா வந்து ரினியூவல் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க கம்பெனி தரப்பில் இருந்து, இல்லைன்னா இகாமாவே வழங்காமல் கூட வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இகாமா இல்லாத காரணத்தினால, இல்லைன்னா வேலிடிட்டி இல்லாத காரணத்தினால ஊருக்கு கூட சிலரால் வந்து போக முடியாமல் சூழ்நிலாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது. சில நிறுவனங்களுக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து ஆன்லைன் வழியாகவே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற அதெல்லாம் வந்து சில நடைமுறைகள் இருக்குது. ஏற்கனவே வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து ஆன்லைன் மூலமாகவே எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் ஏற்கனவே சவுதி அரேபியா தரப்புன்னு சொன்னாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கின்றன. உம்ரா யாத்திரைகளுக்கு முன்பதிவு முறையில் சில புதிய விதிகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எண்ணெய் விலை உயர்வால் சவுதி அரேபியாவுடைய வருமானம் தற்பொழுது அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவுடைய விஷன் 2030 திட்டத்தின் கீழே பல புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் சவுதி குடிமக்களுக்கும் சரி, வெளிநாட்டினருக்கும் சரி அதிகமான வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவிற்கு புதுசாக பல நாடுகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அபராத தொகையெல்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து வாகன விபத்தை வந்து குறைப்பதற்காக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நலனுக்காக தான் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. மொபைல் ஃபோனை பயன்படுத்தியே வாகனம் ஓட்டினால் 500 ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக சவுதியில் சில நிறுவனங்களில் முதலாளி மற்றும் தொழிலாளர்கள் ஒப்பந்தங்கள் வந்து டிஜிட்டல் வடிவில் வந்து மாற்றப்பட்டுள்ளன. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான வேலை மாற்றம் ஆன்லைன் மூலமாக எளிதாக செய்யக்கூடிய வசதி வந்து அறிமுகம்லாம் வந்து செய்திருக்கிறாங்க. இதன் மூலமாக பல வெளிநாட்டினர் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றம்லாம் எளிதாக வந்து செய்து கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் விஷன் 2030 திட்டத்தின் கீழே ரியாத் நகரில் புதிய தொழில் பூங்காலாம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் 20,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க. மேலும் சவுதி அரேபியாவில் இப்போ சீட் பெல்ட் அணியாமல் வந்து நீங்கள் வந்து வாகனம் ஓட்டினா உங்களுக்கு 150 ரியால் வரை அபராதம் வந்து விதிக்கப்படும். ரெட் சிக்னலை வந்து கடப்பது கூட ஒரு 3000 ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும். சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ செய்து நம்ம வந்து வேலை செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.